வெல்கம் டு ஷிகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கடலை பகோடா. இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சட்டுன்னு ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இது ரொம்பவும் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு 1/2 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவா. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது காரம் அவ்வளோவா இருக்காது, நான் கலருக்காக சேர்க்குறேன். சப்போஸ் நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கடைசியாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் மாவு இருந்தால் போதும். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது கூட நான் 1 கப்பு காஞ்ச வேர்க்கடலை சேர்க்குறேன், அதாவது 250 கிராம். இதுக்கு பதிலாக நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு சிக்கு வாடை இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இது நம்ம அப்படியே உதுத்து விட்டு போட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த பபிள்ஸ்லாம் அடங்கின பிறகு நம்ம பகோடாவை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க பகோடாவை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா வேர்க்கடலையும் பொரிச்சு எடுத்த பிறகு இது கூட நான் 2 கொத்து கருவேப்பிலையும் பொரிச்சுக்கிறேன். இந்த பொரிச்ச கருவேப்பிலையை நம்ம இந்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வேர்க்கடலை பகோடா ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது, அதே மாதிரி ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது வேர்க்கடலை மசாலான்னு கூட சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஈஸியான ரெசிபி. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.